நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் கார்த்திகை மாத பலன் தான் சொல்ல போகிறேன். கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். லக்ஷ்மிக்குரிய மாதமாக சொல்லப்படுது. லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதமாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு பொதுவாக நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது. 12 ராசிக்கு உண்டான பலன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு குருநாதர் வணங்குறேன். குருப்யோ நம நற்பவி காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மா மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசன தெய்வமாகிய மகா வாராகியை வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தாயமிகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இன்னொரு உபாசனமான பகலாமுகி வணங்குறேன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பிந்தமி தன்னோ தேவி பிரச்சோதயாத். இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொதுவான பலன்கள் பார்க்கும்போது இந்த கிரகத்தை வச்சு தான் சொல்லப்படுது. அதை வச்சு தான் 12 ராசிக்குள்ளான பலனை நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது மிதுன ராசியில் இருந்த குரு கடகராசிக்கு அதிசாரமாக வந்து அமர்ந்திருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பார், கிட்டத்தட்ட ஒரு 48 நாள், அப்புறம் வேலைக்கு போயிடுவார். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார், தொடர்ந்து இருந்து வருகிறார். அதற்கப்புறம் துலாம் ராசியிலே சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த 3 கிரகமும் இருக்கிறார்கள். இது கார்த்திகை மாதம் நடைபெறக்கூடிய நிலவரத்தில் சொல்லிட்டு வரேன். அடுத்ததாக விருச்சிக ராசியிலே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு இருக்கிறார். சனி வக்ரம் பெற்று இருக்கிறார், இப்போது வக்ர நிவர்த்தியும் ஆகப் போகிறார். அந்த வகையிலே இந்த பலன்கள் ஒன்றும் பெரிதாக பேசப்பட போவதில்லை, அதனால் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது இதனுடைய பலனாக சொல்ல போகிறேன். பொதுவாக இது பொது பலன்கள் தான். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை எனக்கு அனுப்பினால் நான் அதை சரியாக பார்த்து துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது இதை சொல்ல முடியும். சொல்லி உங்களுடைய பிரச்சனையை, எல்லா வித பிரச்சனையும் தீர்த்து என்னால் உங்களுக்கு பலன் சொல்லி உங்களை முன்னேற்ற வழிவகை செய்ய முடியும். ஏனென்றால் அடியேன் ஜோதிடம் மட்டும் பார்ப்பதில்லை. 50 வருடமாக ஜோதிடம் பார்த்து வருகிறேன், பரம்பரையாக இருந்து வருகிறேன். அருள் வாக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடமாக அருள் வாக்கு சொல்லி வருகிறேன். அந்த செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி இந்த காலகட்டங்களில் இதனால் பலவிதமான ஜோதிட முறைகளையும் நான் கற்று உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில் என்னால் சொல்ல முடியும். அனுபவம் தான், ஒரு மனிதனுக்கு அனுபவம் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே நான் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை எனக்கு ஜாதகத்தை அனுப்பி என்னுடைய கைபேசியிலே அழைத்தீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை மிக மிக முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லி நான் முடிப்பேன் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்லப்போம். தனுசு ராசிக்காரங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க. ஆஹா, இந்த வருஷம் நம்மளுக்கு குரு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார், நம்ம ராசியை பார்க்குறாரு, நம்ம அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் அப்படிலாம் இருந்த உங்கள் ஆசையில் மண் விழுந்தா மாதிரி குரு அதிசாரமாக 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். பயந்து தானே இருக்கீங்க? அதுதான் வேண்டான்றார். பயப்பட வேண்டாம். குறுகிய காலம் தானே, அதிசாரன்றது குறுகிய காலம் தான். இது ஒரு 48 நாட்கள் தான், ஒரு மண்டலம். அதுக்கப்புறம் பழையபடி உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிடுவார், உங்கள் ராசியை பார்ப்பார். இருந்தாலும் பார்வை பலன் கண்டிப்பாக நல்லா நடக்கும். அஷ்டமகுரு வந்துட்டால் அப்படியே எல்லாமே போயிடும் அப்படின்னு நினைக்க வேணாம். பார்வை பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த தனுசு ராசிக்காரங்க எப்படின்னாக்கா ஒரே குறிக்கோளோடு இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் பார்வோடு இருப்பாங்க. சில நேரத்தில் விட்டு கொடுக்குற நேரத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. மனசில் தான் மரியாதை பக்தி வச்சுருப்பாங்க, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஓயாத உழைப்பாங்க, நல்ல பேர் வரத்துக்காக பாடுபடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும். இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம குருவில் இப்போது இந்த காலகட்டம் கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு இல்லையா, உங்கள் ராசிபதி குரு தான், அதனால தான் அவரை வச்சே சொல்கிறேன். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்தவங்களுக்காக ஒரு வழக்கு பிரச்சனைக்கோ போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ அப்படி போக வேண்டியிருக்கும்.
அதே மாதிரி அடுத்தவங்க பிரச்சனைக்காக மருத்துவமனைக்கு அப்படி போயிட்டு வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். அது வந்து பெரிய லெவலில் வராது, சிறிய லெவலில் வந்து போயிடும். ஏன்னா குருவுடைய பார்வை பலன் உங்களை பாதுகாக்கும். உங்கள் ராசி அதிபதி இல்லையா, உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். எப்படி நம்ம சொல்கிறோம், நீங்கள் எங்கள் ஊர் தானா, பரவாயில்ல ஒரே ஊருக்காரங்க போய்ட்டோம், நீங்கள் எங்கள் ஜாதி தானா, இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு, அப்போ நம்ம ஒரே ஜாதி தானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறோம் எங்கே போனாலுமே. அதே மாதிரி தான் குருவும் உங்களுக்கு நன்மை தான் செய்வார், தீமையை கொடுக்க மாட்டார். கஷ்டத்தை கொடுத்தா கூட உங்களை மீண்டு வர மாதிரி செஞ்சுருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் கிடைக்கும். நீங்கள் விரதம் இருக்கணும். குருக்குரிய அதிதேவதை யார்? முருகப்பெருமான். சஷ்டியில் இருக்கலாம், கிருத்திகையில் இருக்கலாம், செவ்வாய்க்கிழமை இருக்கலாம். பொதுவாக நீங்கள் வியாழக்கிழமை இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்கள் ராசிக்குரிய குருக்குரிய கிழமை வியாழக்கிழமைன்னு சொல்லப்படுது. தொடர்ந்து வழிபட்டு வரலாம், இல்லைன்னா முருகா நினச்சிட்டு வரலாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நான் சொல்லக்கூடிய இந்த இறை பரிகாரங்களுக்கு அந்தந்த தெய்வங்களுக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் வணங்கணும்னு கூட அவசியம் இல்லை. எல்லாருமே கோயிலுக்கு இந்த காலத்தில் போகிறதுன்றது கஷ்டமாக தான் இருக்குது. கோயிலுக்கு போகிறதே குதிரை கொம்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு நேரம் இல்லை, அது இந்த இது இல்லை. அப்போது என்னென்னதுன்னா மனதில் பிரார்த்தனை. இந்த கலியுகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம சங்கீர்த்தனம், இறை நாமாவை வழிபட்டாலே இந்த கலியுகத்துக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மனசாலேயே சொல்லுங்க, மனசில் நினச்சிங்க, வெளியே கூட சொல்ல வேணும். முருகான்னு சொல்லிட்டே வாங்க, எல்லாமே நல்ல நடக்கும். அதே நினைவோடு இருக்கும்போதே நீங்கள் வெளில போகும்போது கூட உங்கள் கண்ணில் தென்படும், முருகோட படம் தென்படும், வேல் தென்படும், மயில் தென்படும், எல்லாமே தென்படும். அது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்ததாக உங்கள் முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறும். எதிர்பாராத தனவரவு வரும், எதிர்பாராத சந்திப்பு கிடைக்கும். நீண்ட நாள் நண்பர்கள் உங்களோட வந்து சேருவாங்க, இணைவாங்க. அவங்க மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். குடும்பத்தோட வெளியில் போகிற சூழ்நிலை அமையும். நல்ல பயணங்கள், ஆன்மீக பயணமாக இருக்கலாம், இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். கண்டிப்பாக அமைஞ்சு அதில் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். எப்பயுமே ஒரு நேரம் சரியில்லாமல் கவலையாக இருக்கும்போது இடம் விட்டு இடம் வேறு இடம் செய்யும்போது அது நம்முடைய அந்த இடத்துக்கு உண்டான இந்த வைப் சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு உண்டான கண்ணுக்கு தெரியாத இந்த சக்திகள் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்க போகுது. அடுத்ததாக இந்த தனுசு ராசிக்காரங்க பார்க்கும்போது மனைவியால் கணவனுக்கும், கணவனால் மனைவி ஒருத்தருக்கு உதவி ஒருத்தரசமாக இருப்பாங்க. பிள்ளைகள் வெளியும் கவனமாக இருக்கணும், அவங்களோட உடல்நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது உள்ள காலகட்டங்களில் தந்தையார் உடல்நிலை மிக மிக கவனம் தேவை, அது பார்த்துக்கணும். அடுத்ததாக உடன் பிறந்தவங்களுடைய ஒத்து போகணும், அது முக்கியம். அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லக்கூடாது. சரி பார்க்கலாம், விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செயல்பட்டு வரணும். திருச்செந்தூர் முருகர் வழிபட்டு வரலாம், முருகப்பெருமான் இருக்கும் இடமெல்லாம் சென்று வழிபடலாம், மனதால் நினைக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நிறைய யாரும் இல்லாத, பேரண்ட்ஸ் இல்லாத அனாதை குழந்தைங்களுக்கு அனாதர்சனம் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுக்கலாம். அவங்க தேவை அறிஞ்சு அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆசிரமம் வச்சு நடத்துகிறவங்க சொல்லுவாங்க. அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி கொடுக்கலாம், செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கெடுபலன் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் விலகி நல்பலன் வந்து கண்ணுக்கு தெரியாமல் நடக்கும். அது மாதிரி தான் புண்ணியங்கள் வந்து சேரும். பாவங்களும் புண்ணியங்களுமே கண்ணுக்கு தெரியாமல் தான் நடக்கும். நம்ம கூட வர்றது அதுதானே. அப்போ அதுக்கு தான், அதனால தான் பாவங்கள் அதிகமாக செய்யக்கூடாது, புண்ணியத்தை சேர்த்து கொண்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள், இப்படி சொல்லுவாங்க. இதுதான் பெரிய முக்கியமான விஷயம். அப்போ குருவுடைய ராசியில் பிறந்திருக்கனால உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புலப்படும். கடைசி நேரத்தில் அந்த விஷயம் தெளிஞ்சும் உஷாரே மீண்டு வந்துடுவீங்க.
அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் நடக்கும். எது எப்படி இருந்தாலுமே இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு எண்ணம் பலிதமாகும், ஒரு செயல் வடிவமாகும், ஒரு பணி நிறைவடையும், உங்களுடைய பாதை நல்லா திறந்து வழிகாட்டி அது மூலிமா பயணித்து பல பேர் போற்றத்தக்க வாழ்வை இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. கவலைப்பட வேணாம். நான் சொன்னாங்க இந்த இறை பரிகாரம் தானம் பண்ணுறதுனாலே இந்த கிரகங்களுடைய கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் தான் இருப்புன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.